Hello friends, welcome to our channel NALORU Tasty Samayal. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனலோட 25th ரெசிபிங்க இது. 25th ரெசிபிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலா ஹெல்தியா ஒரு கேக் செய்யலாங்க. ரொம்பவுமே சுலபமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்தியா இன்னைக்கு நம்ம கேக் செய்ய போறோம். என்னென்ன ஹெல்தியான இன்கிரிடியன்ட்டை வச்சு கேக் செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பேரிச்சம்பழம் கேக்கு தாங்க செய்ய போறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அதே கப் அளவுல சூடான பால் எடுத்துருக்கங்க. அதை பேரிச்சம்பழத்துல ஊத்திக்கலாம். பவுல மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பால்ல பேரிச்சம்பழம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம மற்ற இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் 1/4 கப் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ மற்ற எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் அந்த மாதிரி எடுத்து வேண்டாம், ஏன்னா வாசம் வரும். இனிப்புக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பனங்கருப்பட்டி எடுத்திருக்கேங்க. ஆக்சுவலாக பேரிச்சம்பழத்திலே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். இந்த கேக்கில் சேர்த்துறதுக்காக நான் பாதாம் பருப்பு ஒரு 15 அளவு எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 7 பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. கேக் செய்யறதுக்காக நான் ஒரு அடிகனமான கடாய் எடுத்திருக்கேங்க. நம்ம முதல்ல ஃப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு நம்ம கடாய்க்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சுங்க. பேரிச்சம்பழம் நல்லா ஊறி இருக்கு. இப்போ பேரிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பால் அப்புறமா சேர்த்திக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற ரீஃபைண்ட் ஆயிலை மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். இப்போ பனங்கருப்பட்டியையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. நான் பனங்கருப்பட்டியை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற முட்டையை நம்ம உடைச்சு மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரை ஓப்பன் பண்ணிங்க. நம்ம பேரிச்சம்பழம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த பாலை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா 1 நிமிஷம் வரைக்குமே அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துருக்குங்க. இப்போ கேக் செய்கிற பாத்திரத்தில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நெய்யோ பட்டரோ எதுனாலும் விட்டுக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நான் எண்ணெயை தடவிக்கிறேன். இப்போ நான் ட்ரை மாவு கோதுமை மாவு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த கண்டெய்னரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மாவை தட்டிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தட்டிக்கலாம். அடியில் சைடில் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணணுன்னா நம்ம கேக் பேக் ஆன அப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வருங்க. இப்போ மீதி இருக்கிற ட்ரை மாவை திருப்பி தட்டிடுங்க. இப்போ நான் ஒரு கப்பில் ஜல்லடை வச்சுருக்கேங்க. அதில் கோதுமை மாவை சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தாங்க கேக் செய்ய போகிறோம். இதில் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த 2 சேர்த்துறதுனால கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். இப்போ இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துடலாங்க. இப்போ மிக்சியில் அரைச்ச கலவையை இந்த ஜலிச்ச மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கோதுமை மாவில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கொடுங்க. மேக்ஸிமம் மைதா மாவை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் அரைச்ச மிக்சிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்லாம் இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, நான் அதில் 1 டம்ளர் பால் விட்டு அதையும் நான் ஒரு அரைச்சி எடுத்துருக்கேங்க. அதில் இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு முதல்ல பால் விட்டுக்கிறேன். பால் விட்டு கலந்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற 1/2 டம்ளர் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி பதமாக இருக்கும். இப்போ இந்த பேட்டரில் கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதில் சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 3/4 வாசி சேர்த்திருக்கேன். மீதி 1/4 வாசியை நம்ம கார்னிஷிங்க்கு மேலே தூவிக்கலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பும் அப்படிதாங்க. நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறத நான் இதில் தூவிக்கிறேன். பாதியாக உடைச்சதை கார்னிஷிங்க்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த 2ஐயும் இந்த பேட்டரில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கேக் சாப்பிடும்போது உங்களுக்கு பேரிச்சம்பழம் நட்ஸ் எல்லாம் வாய்க்கு கிடைக்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கேக்கு. இப்போ இந்த பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னில் ஊற்றிடலாங்க.
இப்போ எல்லா பேட்டரியும் கண்டெய்னரில் ஊற்றியாச்சுங்க. இப்போ அந்த கண்டெய்னரை பார்த்திங்கன்னா ஒரு 2 தட்டு தட்டி வச்சுடுங்க. அப்போ தான் பேட்டர் பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ மீதி இருக்கிற பாதாம் பருப்பை கார்னிஷிங்காக இது மேலே தூவிக்கலாங்க. ஆக்சுவலாக பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்தணும்னு இல்லை, முந்திரி பருப்பு, வால்நட்ஸு, பிஸ்தா அந்த மாதிரி எந்த ட்ரை நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ பேரிச்சம்பழ துண்டுகளையும் இந்த பேட்டர் மேலே தூவிக்கலாங்க. ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாங்க. பார்த்து பதனமாக வைங்க, ஏன்னா பேன் நல்லா சூடாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தங்க. ஒரு ஸ்டிக் நம்ம குத்தி பார்த்தோன்னா அதில் மாவு ஒட்டுச்சுன்னா கேக் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ மாவு ஒட்டுச்சுங்க. ஸோ நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கூட வைக்கிறேன். மொத்தம் 40 மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டலை. ஸோ கேக் ரெடிங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் கேக்கை ஆற விட்டுடலாங்க. இப்போ கேக் டின்லேருந்து ஈஸியாக வரணுங்கிறதுக்காக நான் கத்தி வச்சு அந்த டின் ஓரத்தில் எல்லாமே கீறி விட்டுக்கிறேன். எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இப்போ இந்த டின் மேலே ஒரு பிளேட்டை வச்சுக்கலாங்க. பிளேட்டை மூடி அப்படியே திருப்பிடலாங்க. இப்போ கேக் ஈஸியாக வரதுக்காக தட்டிக்கிறேன். இப்போ இந்த டின்னை அப்படியே மெதுவாக எடுத்துடலாங்க. கேக் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு தலைகீழாக தானங்க இருக்குது. இப்போ இது மேலே மறுபடியும் ஒரு பிளேட் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாங்க. அதாவது அப்படியே திருப்பிடலாம். பார்த்து பதனமாக பண்ணுங்க. ஓகேங்க. பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. கேக் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்குங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கோதுமை மாவில் பனங்கருப்பட்டி சேர்த்தி டேட்ஸ் முக்கியமாக மெயின் இன்க்ரீடியண்ட்டாக போட்டு பாதாம் பருப்பும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான கேக் ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த 25th எபிசோட்க்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேங்க. கேக் எப்படி வந்திருக்குன்னு நம்ம கட் பண்ணியும் பார்த்துடலாங்க. ரொம்பவுமே சாஃப்டாக வந்திருக்குங்க. கட் பண்ணுறதுக்கு அப்படியே ரொம்ப ஈஸியாக, கெட்டி இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த கேக் பீஸை நான் உங்களுக்காக அமுத்தி காமிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கு. இந்த ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.